exercise 9D question number 6 பார்க்கலாம். 6th question பாருங்க. If a certain principal amounts to rupees 44,000 at 5% per annum over 2 years. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட்டை 5% ரேட்ல 2 years கழிச்சு அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா the interest உடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படின்னா 44,000 வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமௌண்ட் அப்படிங்கிறது 2 years கழிச்சு 44,000 வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு how much will it amount to in 3 years at the same rate. அதே பிரின்சிபல் அமௌண்ட்டை 3 years கழிச்சு சேம் ரேட்னு சொல்றாங்க. ஸோ 5% அப்படிங்கிற ரேட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த பிரின்சிபல் அதோட சேர்த்து டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது 3 years கழிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் வந்து கொஸ்டின். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பிரின்சிபல் எவ்வளவு வருது எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அதை வச்சுக்கிட்டு அதுல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா 3 years கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு டோட்டல் அமௌண்ட் என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இப்படிதான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். சொல்யூஷன் முதல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அமௌண்ட் A equal to given A equal to rupees 44,000. So amount 44,000 எழுதிட்டோம். Next rate R equal to 5%. First நம்ம 2 years வச்சுக்கிட்டு அது பிரின்சிபல் என்ன வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். So time எடுத்துக்கலாம். Time T equal to 2 years. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அமௌண்ட்கான ஃபார்முலா எழுதிட்டோம். அமௌண்ட் A equal to P plus I. இதுதான் ஃபார்முலா சொல்றோம். பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து அமௌண்ட் கிடைக்கும். அமௌண்ட்கான ஃபார்முலா. இப்போ இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். A equal to P plus சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா P into R into T divided by 100. So இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். இதுல பிரின்சிபல்னா என்ன நமக்கு தெரியாது. அதான் கண்டுபிடிக்கணும். So P அப்படியே வச்சுக்கலாம். A அப்படிங்கிறதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். அமௌண்ட் அப்படிங்கிறது 44,000 இருக்கு. So A டிவைடா 44,000 equal to P தெரியாது. P plus P into R அப்படினா ரேட் அப்படிங்கிறது 5% சொல்லிருக்காங்க. 5 into time 2 years 2 by 100. 44,000 equal to P plus 5 into 2. 5 2s are 10. 10 into P 10P by 100. So இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. ரெண்டையுமே ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே LCM எடுக்கணும். LCM எடுத்தோம் அப்படின்னா இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கு, இங்க 100 இருக்கு. 1க்கும் 100க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா 100 அப்படி சொல்லி கிடைக்கும். 44,000 equal to 100. சோ இங்க டினாமினேட்டர் 1 இருக்கு. 1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 100 வரும்னு பாருங்க. 1 கூட 100 மல்டிப்ளை பண்ணும்போது 100 வரும். சோ நியூமரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். 100 into P 100P plus செகண்ட் டேர்ம்ல பாருங்க டினாமினேட்டர் 100 இருக்கு. 100 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 100 வரும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 மல்டிப்ளை பண்ணும்போது வரும். சோ இங்க 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர்லயும் 1 மல்டிப்ளை பண்ணனும். 10P into 1 10P. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரெண்டையுமே ஆட் பண்ணணும். 44,000 equal to 100P plus 10P. 100 plus 10 110P by 100. அடுத்ததா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 44,000 into 100 equal to 110P.
நமக்கு P மட்டும் தான் வேணும் சோ P மட்டும் இங்க வச்சுக்கலாம் 110 இந்த சைடு கொண்டு வந்துடலாம் சோ 44000 into 100 divided by 110 equal to P. So numerator ஒரு 0 denominator ஒரு 0 ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இங்க 11 இருக்கு 44000 இருக்கு 11 டேபிளால டிவைட் பண்ண போறோம் 11 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் 44 மட்டும் எடுத்துங்க 44 ல எவ்வளவு 11 வருது அப்படினு சொல்லி பாருங்க 4 11s are 44 so 4 times எழுதலாம் பேலன்ஸ் 3 zeros இருக்கு 3 zeros எடுத்துங்க so டோட்டலா 4000 அப்படினு சொல்லி இங்க வந்து 4000 into 10 multiply பண்ணுங்க 4000 into 10 so P equal to rupees 40,000 so principal amount அப்படிங்கிறது எவ்வளவு வருது அப்படினா 40,000 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு principal amount நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்ப simple interest கண்டுபிடிப்போம் எதுக்கு அப்படினா இந்த principal வச்சிட்டு 3 இயர்ஸ்க்கு 5% ரேட்ல எவ்வளவு simple interest வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம் so simple interest கான ஃபார்முலா SI equal to P into R into T by 100 இதான் ஃபார்முலா இல்ல P அப்படினா principal அப்படிங்கிறது 40,000 into R அப்படினா rate 5% 5 into time வரும்போது இங்க நம்ம 3 இயர்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம் சோ t க்கு பதிலா 3 ன்னு எடுத்துக்கலாம் 3 by 100 சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 2 0 இருக்கு 2 0 ல 2 0 கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பாருங்க 400 into 5 into 3 ன்னு இருக்கு சோ நம்ம 400 into 5 3s are 15 15 எழுதிக்கலாம் 400 into 15 மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 400 into 15 5 டேபிளால மல்டிப்ளை பண்ணுங்க 5 into 0 0 5 into 0 0 5 4s are 20 next 1 டேபிளால மல்டிப்ளை பண்ணுங்க 1 டேபிளால மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா அதே நம்பர் தான் கிடைக்கும் 400 அதை ஆட் பண்ணலாம் 0 0 0 2 plus 4 6 so answer is 6000 so equal to rupees 6000 so simple interest அப்படிங்கிறது 6000 அப்படினு சொல்லி வந்திருக்கு இது எப்ப அப்படினா 3 years க்கு கால்குலேட் பண்ணுங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படினா டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க so amount தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும் amount கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா amount equal to principal plus simple interest so principal அப்படிங்கிறது இந்த இடத்துல எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படினா 40,000 rupees 40,000 plus simple interest இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 3 years க்கு 6,000 rupees 6,000 40,000 plus 6,000 add பண்ணுங்க add பண்ணோம் அப்படினா rupees 46,000 so final answer நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 46,000 அப்படி சொல்லி வந்திருக்கு இது எப்ப அப்படினா 3 இயர்ஸ்ல 5% ரேட்ல உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது 40,000 இருக்கும்போது 3 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா டோட்டல் அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படினா டோட்டலா வர அமௌண்ட் அப்படிங்கிறது 46,000 அப்படி சொல்லி இருக்கு